எல்லாரும் இன்னைக்கு ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன நாள்? சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி ஒரு மிகப்பெரிய ஒரு ரைவல்ரி மேட்ச். சோ இது எந்த லெவலுக்கு ரைவல்ரி ஆயிருக்கு அப்படின்னா, போன வருஷம் ஐபிஎல் அப்போ செமிஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆக வேண்டிய மேட்ச்ல சிஎஸ்கேவும் ஆர்சிபியும் மோதுவாங்க. இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே தோத்துருவாங்க. அண்ட் தோத்ததான் தோத்தாங்க. ஆர்சிபி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ அப்பயே ஜெயிச்ச மாதிரி அப்படி ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. கிரவுண்ட் ஃபுல்லா சுத்துவாங்க, ஓடுவாங்க, எங்கெங்கயோ போவாங்க. சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ஷேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்குள்ள வரும்போது ஆர்சிபி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் ஏதோ கப்பையே ஜெயிச்ச மாதிரி சிஎஸ்கே பிளேயர்ஸ்க்கு ஹேண்ட் ஷேக் கூட யாரும் பண்ண வந்திருக்க மாட்டாங்க. சோ தோனி வந்து பாத்தீங்க அப்படின்னா செம்ம டென்ஷனா இருப்பாரு. சரி அதுதான் அந்த பிளேயர்ஸோட முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு நினைச்சாலும் பெங்களூர் ஸ்டேடியம் விட்டு வெளில வரும்போது சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா ட்ரோல் பண்ணிருப்பாங்க. ரொம்ப கலாச்சி தள்ளிருப்பாங்க, வச்சு செஞ்சிருப்பாங்க. அவங்கள சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் கப்பே அடிக்கல, கப்படிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு சந்தோஷமா இவ்வளவு செலிப்ரேட் பண்றாங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் மேட்ச் பிக்சிங் பண்றீங்க, அப்படி இல்ல அப்படின்னா எங்கப்பா உங்க 2 வருஷம் ஜெர்சியை காணும் அப்படி சொல்லிட்டு அப்படி ஒரு கேள்வியை கேட்டு பயங்கரமா சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறுப்பேத்தி விட்டாங்க. சோ சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஒரு கிளாஷ் இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம். எந்த லெவலுக்கு அப்படின்னா முன்னெல்லாம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எப்படி இருந்தாங்க அப்படின்னா கோலி கையில ஒரு கப்பு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஒரு இன்சிடென்ட்னால சிஎஸ்கேட ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி வந்து படிக்க கூடாதுன்னு அவங்க நினைச்சது கிடையாது. ஆனா சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அங்க எப்பயுமே சிஎஸ்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்க போகுது. வந்துட்டானா தப்படாதீங்க மாமா. சோ இந்த மேட்ச்ல சிஎஸ்கே ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேட்டிங் லைனப் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைட்டா வீக்கா இருக்கு. பட் நம்ம பவுலிங் லைனப் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் அதே லெவலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான சைடு தான். பட் இவ்வளவு இருந்தாலும் சேப்பாக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே டச்சே பண்ணிட முடியாதுன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்காங்க. அன்னைக்கு உங்க ஏரியால வச்சாலும் எங்களை அடிச்சீங்க, இருங்கடா இன்னைக்கு எங்க ஏரியால வச்சு உங்களை அடிக்கிறேன்டா அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஒரு சில ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் எந்த லெவலுக்கு அப்படின்னா சிஎஸ்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா பால் டேம்பரிங் பண்ணி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச்ல ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சிஎஸ்கேவோட பழைய காலத்து கிளிப்ஸ் எல்லாம் வந்து போட்டு சிஎஸ்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் பிக்சிங் பண்ணி தான் நிறைய வாட்டி ஜெயிச்சிருக்காங்க, நிறைய கப் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மீம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ எப்படியாவது இந்த மேட்சை ஜெயிச்சணும்னு சொல்லிட்டு பிளேயர்ஸ்க்கு இருக்கோ இல்லையோ தெரியல. ஆனா சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு வெறி இருக்கு. சோ இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல சிஎஸ்கே மட்டும் ஜெயிச்சிருச்சு அப்புறம் இன்ஸ்டாகிராம் பிளாஸ்ட் தான். சோ இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ நான் யாருக்கு சப்போர்ட் பண்றேன் பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே தலை தான், தலை தோனி தான்.